மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம கிளம்பிட்டோம். மாமா வந்து ஒர்க்குக்கு லீவ் போட்டாங்க. இன்றைக்கி வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, நம்ம சாரீ எடுத்தாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். சாரீக்கு வந்து செட்டு வாங்கணும் இல்லைங்களா, செட்டு ஜுவல் செட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், ஓகேவா? எதையுமே வந்து நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்க மாட்டீங்களா, ஏன் சாரீ எல்லாம் ரிவீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிடுறீங்க, சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, என்னங்க சொல்கிறது, என்ன சொல்கிறது, நீங்கள் ஏன் சாரீ எல்லாம் வந்து காமிச்சிட்டீங்க, அது வந்து உங்களுக்கு அப்போ சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தோணலை. பர்ச்சேஸ் பண்ணணும், அது உங்ககிட்ட காமிச்சிட்டோம், அது எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சர்ப்ரைஸாக வச்சு இதை கொண்டு வரக்கு என்ன இதுவா, என்னங்க சர்ப்ரைஸ் பண்ண அளவுக்கு என்னங்க நம்ம காஞ்சி போய் பட்டா வாங்கிட்டு தான். நான் இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு பட்டாங்க தூக்கிட்டு வந்தேன். 1500 1800 அப்படி இல்லை. இது சர்ப்ரைஸ் பண்ண ஓவரா பில்டப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படி நமக்கு பண்ணவும் தெரியாது. என்னாச்சு, சரி ஓகே வாங்க எங்கள் கூடயே வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கிளம்பியாச்சு, நானும் கிளம்பிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ தான் விளாக் இந்த மாதிரி போட்டேன், இதே ட்ரெஸ்ஸில் திருப்பி இதே ட்ரெஸ்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பி அக்காவை கூட்டிகிட்டு போயிருக்கு. வெயிலே இல்லை. செலெக்ஷன் பண்ண வந்திருக்கிறாங்க. என்ன செலெக்ஷன் பண்ணுறது பார்க்கலாம். எந்த மாதிரிக்கா செலெக்ஷன் பண்ணுறீங்க? எல்லாத்தையும் ஒரு ஒன்ஸ் பார்க்கணும். இப்போ நகைக்கடை மாதிரியே இருக்குது செல்லு. ஸ்பெசிஃபிக்காக பாரு எது பிடிச்சிருக்கு, பார்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி பாரு. க்ரீன் சாரி தானே பாரு. கல்யாண ஜுவல்ஸ்ல இதே மாதிரி ஆர்டர் வணக்கம். ஏறி ரொம்ப பெருசாக இருக்கு. ஜிமிக்கு தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஜிமிக்கிலே செலெக்ஷன் பண்ணுங்க. அக்கா இதுங்கக்கா, இது மாதிரி தான் நான் சொல்கிறேன், சிம்பிளாக போட்டுக்கலாங்கிற. இது வந்து வேணா நம்ம போட்டுக்கலாம். லாஸ்ட் இருக்காடா, இது அந்த பொண்ணு கூட போட்டுருந்தாரு, நான் போட்டுருந்தேன். நல்லா இருக்கும், ஒரே ஒரு ஒட்டியானம் திருப்பிக்குமே இது கரெக்டாக இருந்தது. ஜிமிக்கி இதுக்கு மேட்சாக இருக்கு. மேட்சாக இருக்கா? ஒயிட் கோல்ஸு ஸ்டோன்ஸு ஒட்டியானம் வேணால் மேட்ச் ஒன்று இருக்குதா? நல்லா இருக்கா பாரு. ஆமாம், சுட்டி பார்க்க வேணாண்ணா என்ன பேசுனேன் வேகா. இதுவே உனக்கு ஃபுல்லாகிடும். இது நல்லா இருக்குது அண்ணா, அது நல்லா இருக்கு பிரியாண்ணா. இது செட் ஆகாது பிரியா, காசு இல்லை. நான் இன்னும் கலர் இருக்குமே சாமி, இங்கே வெளியே இருக்கா? ரெண்டு தாங்க.
இந்த பாரு. இது இல்லை, இப்படி தான் வைக்கணும். அப்படி மேலே அப்படி தான் போடணும். இது நல்லா இல்லை, அது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஏய் இது நல்லா இருக்குல்ல. உனக்கு எல்லாம் கவர் ஆயிரும். எப்படி தான் ட்ரெடிஷ்னல் அந்த பேக்லாம் அந்த பூ இதெல்லாம் ஜட வச்சு தானே வைக்க போகிறது. நல்லா இருக்கும். பார்க்காத ஃபேஸ் லுக்காக இருக்கும். இது ஓகே. இது ஓகேவா? இது போட்டுடா, சின்ன ஒட்டியான போட்டு இங்க ஒரே ஒரு செயின், குட்டி செயின் மட்டும் தான். இது மாதிரி போட்டுடா. இது சின்ன பென்சில்ல லைன் இல்லையாடா, ஸ்டோன் இல்லாம. இதுல ஏதாவது தேர்துன்னு பார்ப்போம். இதே ஒரு ஸ்டோனே ஒரு போட்டு கோல்ட்ல கூட என்ன மாட்டிடுறாங்க. இல்லைக்கா, இதில் ஏதாவது தேடி பார்ப்போம். இல்ல ஆளு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன இது போட்டு இல்ல நமக்கு தெரிஞ்ச சின்ன அட்டி மாதிரி. இந்த மாதிரி போட்டு ஒரே ஒரு காசு மாலை இது அந்த காசு மாலை சுத்தி போட்டு ஜம்முன்னு இருக்கு. ரெண்டு செட். இதுக்கு வந்து ஆனா இதுதான் கொஞ்சம் கிராண்டா வரும். இது ஓகே. இது வேணா எடுங்க, அதான் சிம்பிளாக இருக்குது. இந்த செட் மட்டும். அந்த செட்டை மட்டும் எடுங்க. ஒரே இதா சிங்கிளா? எனக்கு ஃபோட்டோ ஒரே மாதிரியே இருக்கும். அந்த சேரீ மட்டும்தான் மாறி இருக்கிற மாதிரியும், ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டோன் செட் எடுத்தா நீ நேரா எடுத்து செய்ய முடியாது. நல்லா இருக்காது. டோட்டலா மாறுது. ஆமாம், அது அப்படியே இருக்குங்களா? ராஜா மாதா. அப்போ அந்த விக்டோரியன்ல கிரீன் இல்ல அப்படி திரும்ப. ஓகே தான், நல்லா இருக்கு. இந்த சரிக்கு தாங்க கரெக்டாக இருக்குது. அந்த சைனிங்க்கு இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ராஜமாதா. ஆமா, இந்த சாரி நீ இப்படி விட்டு நடந்து வா பாப்பா. இது நல்லா இருக்கு. இது எதுக்கு இந்த கேப் போட்டிருக்காங்க? கல் வச்சுருக்காங்களோ? அது எல்லாமே கல் இருக்குங்க. ஓ ஓகே ஓகே. பார்த்தாவே தெரியல. ஏன் மூக்கு ஏண்டாக்குறீங்களா? ஒண்ணுமே தெரியல இதெல்லாம் போட்டுருக்கேன். இந்த மாதிரி மாத்திரலாமா பேசாம? புல்லாக் மாதிரி மாற்றிக்கிறியா? இல்ல இல்ல, அந்த வளைய மாட்டேன். வளைய மாட்டேன். ஓகே தான். நெத்தி செடி தாங்களா அதுக்கு? விக்டோரியன் சர்டிஃபிகேட் தான் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நேர்ல வந்து என்ன போட்டோல பார்த்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காது. இந்த ரெண்டு செட்டு தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியர் ஒன்று ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துருந்துச்சு. இந்த கொரியரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அக்கா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டாங்க. வழியில் பார்த்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா நொங்கு 8 பீஸ் 100 ரூபா. நாங்கள் எனக்கு 4 பீஸ் போதும், 4 பீஸ் வாங்கிட்டேன். மாமா 15 குடிக்கிறாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். திருப்பி ட்ரெஸ் பர்ச்சேசிங். ஏங்க திருப்பி ட்ரெஸ் பர்ச்சேசிங். வாங்க திருப்பி போய் ட்ரெஸ் எடுக்க போகலாம். எனக்கு தான்
கிளம்பியாச்சு. ஃபேஸ் ரொம்ப பிளாக்காக இருக்குது. யாருது? எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் ஷாப்பில் இருக்கோம். டெய்லர் ஷாப்பில் துணி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். துணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. என்ன பண்ணலாம், உட்காந்துருக்கோம். என்ன பண்ணலாம், போகலாம்னா நேரம் வீட்டுக்கு தான் போக முடியும். இப்படியே போயிட்டு பாப்பா கூட வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். தைச்சதையும் வந்து பார்த்திங்கன்னா கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாப்பாவையும் கூட்டிகிட்டு முதல்ல போய் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு போனதா, 10 மணிக்கு போனது சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு வரோம். டீ எதுவுமே குடிக்கல, ஒரே ஒரு நொங்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டியோ? அது ஒன்று தான் சாப்பிட்டா. அப்புறம் வேறு எங்கே போய் அங்கே பார்த்துட்டு மறுபடியும் திருப்பூர் போய் இப்படி வரதுக்கு ஸ்கூலில் கூப்பிட கரெக்டாக இருந்துச்சுட்டா. அவன் இல்லைன்னா எதாவது வாங்கி கொடுக்க ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. அந்தோடனே பசி ஆயிடுச்சு. பாவம் உட்காந்து சாப்பிட்ற அப்படியே. இப்போ எப்போ சாமி என்ன வெயிலுடா எப்பா எப்பா, வெளியிலேயே போகக்கூடாது போல் பிரியா. சரி பாப்பா வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு கெஸ்ட் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. ஆமாம், அதில் ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களே நீங்கள் பார்க்கலாம். சாப்பிட்டு அப்புறம் பிரியா ப்ளவுஸ் எடுத்து காமிக்கிறியா? ப்ளவுஸு பாப்பா ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணி வந்தாச்சு. ஆமாம், ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. அதை எடுத்து உங்கள்கிட்ட பிரியா கண்டிப்பாக காமிப்பாப்ப பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரமா 1/2 மணி நேரம் வந்து படுத்து எழுந்திரிச்சாச்சு. தூங்கலை, சும்மா வந்து படுத்துருந்தேன். என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு வெயிலில் போயிட்டு வந்தேன் இல்லையா, அதனால நான் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்கேன். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட தான் என்னோட நிறைய பேர் வந்து நீங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் எடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தேன்னு யாராவது பொய் சொல்லுவாங்களா? இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. நீங்கள் விலாகு பார்க்க மாட்டேறீங்க, அதுதான் வந்து இங்கே பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விலாகு பார்க்க மாட்டேறீங்க. பாப்பாவுக்கு வந்து தண்ணிக்கு போடுற ட்ரெஸ்ஸு விலாகில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவோட சட்டையோட கீழே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது என்ன சொல்லுவாங்க, இது என்னமோ சொல்லுவாங்களேங்க, இல்லைம்மா, மேலே சிம்மிஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. பேக்கில் வந்து ஊக்கு வைக்காமல் ஜிப்பு வச்சுருக்கு. ஜிப்பு வச்சுருக்காங்க. மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மெரூனும் கலந்த மாதிரி. டாப்பும் சேம் இதே கலர் தான். ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். 1 2 3 நல்லா இருக்கு. ஆரி ஒர்க் ஃபஸ்ட்டு டைம் குட்டிமாக்கு வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது தெரியுங்களா? எனக்கு ரொம்ப இங்கே எனக்கு அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாவோட நெக்குக்கு மட்டும்தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் பஃப். நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பஃப் வரும் இல்லையா, அந்த பஃப் தான் இது. பார்க்க அழகாக நல்லா இருக்கும் இந்த பஃப். ஃபேஸ் கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் வந்து இது பாப்பாவுக்கு வந்து நம்ம ரெடிமேடில் வந்து எடுத்ததே இல்லை. ஒரு டைம் எடுத்திருக்கோம். எப்போ தெரியுங்களா, பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசு இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டுப்பாவாடை சட்டை எடுத்தோம். அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. எடுத்து ஸ்டிச் பண்ணிடுவேன். எனக்கு எடுத்து ஸ்டிச் பண்ணுறத பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சது பாப்பு குட்டிக்கு தான். நினச்ச மாதிரியே மெரூன் கலரு, நினச்ச மாதிரியே ஆரி ஒர்க்கு. ஆனால் அந்த சிஸ்டர்கிட்ட வந்துட்டு நாங்கள் கேட்கவே இல்லை, சொல்லவே இல்லை. எனக்கு டிசைன் மட்டும்தான் சொன்னோமோ ஒழிஞ்சு பிள்ளைக்கு டிசைனே சொல்லலை. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் போட்டிருந்தாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இங்கே சைடில் ஸ்லீக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இதுதான் பாப்பாவோடது. பாப்பா அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கா நம்ம எடுத்த சாரியோட ப்ளவுஸ் வந்து அப்புறம் பார்க்கலாம்.
அக்கா எடுத்து கொடுத்த சாரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேட்டர்ன் ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணோம். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பி இது எப்படின்னா எனக்கு கட்டவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக சொதப்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது திருப்பி கொண்டு போய் கொடுத்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். தைச்சது ஒருத்தவங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணவங்க இன்னொருத்தவங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த இது வந்து வச்சுருக்கோம், லேஸ் வச்சுருக்கோம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சுருக்கோம். இந்த இதுவும் நம்ம தான் வச்சோம். பிரின்சஸ் கட் போட சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம எப்போவுமே நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு ஸ்பெஷலான ஒரு டேவும் ரொம்ப கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஒரு சாரியோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுக்கிறோன்னா சொதப்புறது வந்து நார்மலான ஒரு விஷயந்தாங்கிறது தெரியும். ஆனால் இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 90% ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓகே. இது வந்து அக்கா எடுத்து கொடுத்த ப்ளவுஸு. நம்ம எடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம ஆரி ஒர்க்கு கொடுத்தாச்சு. பேர் என்னங்க, ஜெயசூர்யா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க் போட கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி அக்கா கிட்ட வந்து நம்ம 2-3 ப்ளவுஸு கிட்ட போட்டு வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நான் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். ஜெயசூர்யா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இந்த ப்ளவுஸும் நான் போட்டிருக்கேன். பாப்பாவோடதும் அதே இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் போட்டிருக்கேன். அவங்க வந்து ரொம்ப கிராண்ட், நீங்கள் வந்து சிம்பிளாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சிம்பிளாகவே போதும் அப்படிங்கின்னு இருந்தனால நான் வந்து இந்த டிசைன் சொல்லியிருந்தேன். நான் சொல்லலை, மாமா சொன்னாங்க. இந்த செலெக்ஷன் இதோட ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாமா செலெக்ஷன் தான். ஃப்ரண்ட்லேயே அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கு, சிம்பிளாக. இந்த டிசைன் மாமா சொன்னது தான். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டாக பஃப் வைக்க சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து நான் வேர் பண்ணி பார்க்கணும். இன்னும் நான் பார்க்கல. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிபியூ வைக்க சொன்னேன், வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது. பட் பார்க்கலாம். இல்லை, அது இந்த ப்ளவுஸ் வச்சுக்கு இது எவ்வளவோ கரெக்ட். டிபியூ தான் லென்த் ஒன்று தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா டிபியூ வைக்க சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மணி வைக்கணும். நம்ம மெதுவாக வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நம்ம மெதுவாக வச்சுக்கலாம். அந்த இது மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சாரியோட ப்ளவுஸு. ஓகேங்களா பாப்பா, இங்கே வா. அவ்வளோதாங்க. காமிக்கல, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு காமிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு காமிச்சாச்சு. விலையில் ஆல்ரெடி காமிச்சோம் தானே. அன்னைக்கு விலையில் வாங்க போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இதுக்கே வந்து விலையிலும் வந்து வாங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவோட விலையில் வந்து தொங்குறது வந்து இவளுக்கு பிடிக்காது அப்படின்னு நான் நினச்சேன். அங்கே வாங்கும் போது இல்லை பிடிக்காது பாப்பாவுக்கு, போட மாட்டா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். பட் ஆனால் நான் நினச்சது தப்பு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவள் போட்டு பார்த்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பாப்பா ட்ரெஸ் பார்த்துட்டிங்க, என்னோடய 2 ப்ளவுஸையுமே பார்த்துட்டிங்க. இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்குமே வந்து டைம் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் போட கொடுத்து இந்த டெய்லர்கிட்டயே கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஏமாம்மா, அந்த அக்கா சாரிக்கு மச்சா ஏதாவது போட்டிருப்பாங்க. ஆமாம், என்ன மடிச்சு அடிச்சிருக்கலாம், தூக்கிட்டு நடக்கலாம். இங்கே எப்படி தூக்கக்கூடாது. இருங்க, பாப்பா வியர் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துருங்க. அச்சோ, அழகடி, குத்தாதுமா. நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் இப்படி இழுத்துட்டு போடுங்க லைட்டா. இல்ல செயின் ஏதாவது போட்டானா சரியா இருக்கு. இவளுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சோக்கர், நெக்லஸ் மாதிரி தான் போடணும் பாப்பாவுக்கு. அப்பதான் அந்த இறக்கம் தெரியாது. ஆரி ஒர்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இப்போ தள்ளி போட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ போயிருங்க பார்க்கலாம் பாப்பாவை. இந்த நேரம் நான் திருப்பி இருப்பேன், நீங்கள் இருக்கிறது தெரியாமல் எந்திரிச்சுப்பாங்க அந்த சைடு. இது மேலே ஏறு நில்சாமி. ஆமாங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. ஏய், நல்லா இருக்கு. கீழே வரைக்கும் நல்லா வரைஞ்சி மாதிரி. மேக்கப்லாம் போட்டால் நல்லா, இன்னும் மேக்கப்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். ஓடிட்டா. இனி அவள் போய் கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ போடுவோம். டீ போட்டு குடிச்சிட்டு
சரி, அப்போ இப்போ நம்ம கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அக்காவை தான் பார்க்க போகிறோம். திருப்பி அக்கா கடைக்கு தான் போக போகிறோம். எதுக்கு அப்படின்ட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? மூச்சே முழுசா வாங்க முடியல, நீங்கள் வேற பலூன் ஊத சொல்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா செட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தோம்னா நீங்கள் நினைப்பீங்க அங்கேயே பார்த்தீங்களா, அப்புறம் என்ன ஏமா நீ அடங்க மாட்டேன், எத்தனை தாமா பாப்பா? நம்ம வந்து இங்கேயும் பார்க்கணும். இங்கே 10 செட் இருக்குது. முதல்ல இங்கே பார்ப்போம், அதுக்கப்புறமா அதை புக் பண்ணி வச்சிருக்கு. கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால ஃபஸ்ட் இங்கே இருக்கிறத பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம். ஐயா ரேட்டு கொஞ்சம் ஓவருக்கா. ஆமாம், கொஞ்சம் ஏய் எங்கே போய் வர வெளியிலே ஏதாவது 5000 ரூபாய் ரொம்ப அதிகம். தெரியும் இல்லை, இருந்தாலுமே 5000 ரூபாங்கிறது ஓவராக தெரியுது. இங்கே செட்டு நிறைய, இங்கேயே நிறைய செட்டு இருக்குது. இது என்ன, இதை நான் பார்க்கவே இல்லையே. அது பெருசாக இருக்குமா? அப்படியே ரொம்ப பெருசாக பட்டையாக இருக்கு. ரொம்ப பட்டையாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, பட்டையாக இருக்கு. இது வேணா பாரு. இல்லை இல்லை, இது வந்து இந்த க்ரீன் சாரிக்கு என்ன பார்க்கலாமா? க்ரீன் கலர் இருக்கனால க்ரீன் கலர் இருக்கிறனால. இல்லை நீ அது நல்லா இருந்துச்சு. அதே நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். அது ரொம்ப மொடன்னு அது ரெண்டுமே வெயிட்லெஸ். இதுவும் கூட நல்லா. ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு டபுள் டை அந்த போய் வேற போய் Dress மாத்திப்பாங்கனாலும் மாத்தி தர மாட்டாங்க. நான் இப்படியே இருக்கறேன், இப்படியே கேக் வெடிக்கிறேன். பர்த்டேக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கேக்க பாத்துருவோம். பாப்பா என்ன பண்றா? ஓபன் பண்ணலையா? இது எதுல இருக்குது? இந்த வீட்டுல இருக்கா? அது என்னது? அது கேமரா இதுக்கு இல்ல இல்ல, அதுக்கு கீழ இருக்கிறது என்னன்னு கேட்டேன். கேக்கா? கேக் மாதிரி இருக்கிறதா? இது 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 பிஸ்கட் வச்சிருக்கு. கேக்கு தானா? இல்லை கேக்கு மாதிரி ஏதோ ஒன்று நினச்சேன், கம்மியாக இருக்குது அதான் கேட்டேன். இது ஹாப்பி பர்த்டே கேக்குங்க. செஞ்சதா? யாரு? ஓ இது வெட்டிட்டோம்டா, இது எடுத்து வச்சு அதை வெட்டிக்கலாம். அது ரெடி பண்றது. அது ஓபன் பண்ணுங்க. அதான் மேடம் வந்து ஓபன் பண்ணுங்க. நீ ட்ரெஸ் போட்டுக்கறியா சுடியா? இது வெடிக்கிறது எங்க? அனி வெளிய போயிட்டு வாங்க, சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்னு எடுக்கணும். அந்த சர்ப்ரைஸ் பண்றேன்னு போங்க சொல்ற போங்க. அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி ஓடிடுங்க. ஐயோ வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் வெட்டிடலாம். வீடியோ ஃபுல்லா எல்லாத்தையும் அக்கா வாங்க, சீக்கிரம் வாங்கக்கா. ட்ரெஸ் மாட்டனா? ஆமா, நான் வீடியோ எடுத்துக்கேன். ஓகே தானே உங்களுக்கு? லாங் வீடியோ தானே மேக்ஸிமம், அப்புறம் ஒன்றும் இதாகாது. போட்டதுக்கு அப்புறம் அம்மிக்கா கீழ நின்னு வா. ஹேப்பி பர்த்டே. ராதங்க அவ்வளோதான், அப்படியே ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வாவ், அது என்னன்னு போட்டுருக்கோம். ஹாப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. படிங்க. ஓ, யார் அது? இல்ல பாபா அப்படி சொல்ல கூடாது. இங்க 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 ஏங்க போடாதீங்க. காப்பி ரேட் தமிழ்ல எங்க போ? என்ன ஆயிடும்? காஃபி ரேட் பாட்டு போட்டுருந்தது. அப்படி இதுலயா? சேனலில் போட முடியாது. வேற சாங் போடக்கூடாது. சாங் போடக்கூடாது. இங்கே தள்ளி ஒரே பார்த்து இது முடிஞ்சு சொல்லணுமா? அது நடுவுல வைங்க. அதான் இருக்குல்ல, நான் சுத்துங்க. சென்டரில் ஒன்றும் இல்லை. பொண்ணு நடுவுல குத்துறாங்க. எங்க இந்த பேப்பர்? இங்கமா உனக்கு குத்துற? நார்மல் வீடியோ எடுத்துக்கங்க யாராச்சும். நார்மல் வீடியோ. அங்க குட்டி தம்பி எங்க அவன் தான் கேட்டே இருந்தா. வெட்டுங்க வெட்டுங்க, ரெண்டு சேர்ந்து வெட்டுங்க, அப்படியே வெட்டுங்க. வாங்க வாங்க. வாங்க குட்டி செல்ல வாங்க. வாங்க. வாடா போடா. போ. ஹேப்பி பர்த்டே டு யூ. வெட்டுங்க, எல்லாம் சேர்ந்து வெட்டுங்க. டு யூ. ஹேப்பி பர்த்டே டு பிருந்தா. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஐயோ இல்ல, அது அப்படிதான் வெடிக்கிறதே இல்ல அது. இல்ல, அது வேஸ்ட், வாங்குறதே வேஸ்ட். இது கேக்ல விழுந்துருப்பியா? வேண்டாம் 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 விடு. அரையா கடிக்கா? இல்ல கேக்ல விழுந்துச்சுன்னா வேஸ்டா போயிடும். ஐயா ஆமா, அதுவும் ஆமா ஆமா வேஸ்ட். கேக் வேண்டாம் 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 வேண்டாம். நான் குழந்தைகளா சாப்பிடுறது, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுறது ஏதாவது ஒண்ணுச்சுன்னா. இதுல வருது. ஏய் படிங்க. படிங்க. பேர்த்டே 2 பேத்துக்கு தானே?
புருஷ முன்னாடி சேர்ந்து 2 பேரும் தான் கொண்டாடணும். அதான் நல்லா இருக்கும். பிரியா அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஹாப்பி பர்த்டே பிருந்தாக்கா. இதெல்லாம் என்ன சாமி நடந்துச்சு? இதெல்லாம் எந்த கேமரா நடந்துச்சு? நான் ஒரு பேர் சொல்லக்கூடாதுன்னே நான் நாங்க காலையிலே பார்த்துட்டோம். ஆமா, அதனால தான் சொல்லவே இல்லை நாங்க. சும்மா சொல்ல வேண்டாம். இதே ஒரு வெட்டி வெட்டிடுங்க நான் கேண்டில் கொடுத்துட்டா அவங்க கொக்கு இந்தாங்க. ஆமா கொக்கு போயிடனே வாங்கி கொடுத்துருக்குல்ல அதை கேக் எடுத்துரு. அண்ணா தாங்க, நான் இதையும் பற்ற வச்சு ஒரு வெட்டி எடுங்க. ஏய் வாங்க நல்லா இருக்கு பாரு. இது அவள ரெடி பண்ணதா? அவள ரெடி பரவாயில்லையே, வெள்ளை கலர் சாமி. இந்த பக்கமா சாமி, வெள்ளை கலர் இல்லையா? பரவாயில்ல, சூப்பரா ரெடி பண்ணி பாப்பா. நீங்க ஐயோ பிருந்தாத்தே. குடுத்த எத்தனை தடவை கொடுப்பேன்? அப்படியே ரிட்டர்ன் வைக்கிறேன். டேய் எடுத்து சைடில் கொடு, அப்படியே சுற்றி சுற்றி கொடுத்துக்கிட்டே இருப்போம். நிறைய கிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த கேக்கையும் அப்படியே ஆனா யாரும் வயரை பிடிங்கி நட்டு வச்சிருக்காங்கண்ணா. அது பத்த வைக்கணுமா பற்ற வச்சு கொடுங்க. தீப்பெட்டி சொல்லுங்க தீப்பெட்டிங்க இந்தாங்க, பற்ற வச்சு கொடுங்க. அண்ணா இருக்குங்க, பற்ற வைங்க. தீபிகா வந்து ஆசையா பண்ணி கொடுத்துருக்கா, அதனால வந்து நீங்க கேட்க டிவி கேமரா தீபிகா வரதில்லையே, அவங்க பிஸி ஆயிட்டாங்க. அப்படித்தான் போல. ஐயோ தெரியல தலைங்க. அவ்வளவுதானா? ஹாப்பி போதுங்க. அக்கா தண்ணி அரும்பு வச்சிருக்காங்க. ஐயோ கட் பண்ணது வெடிக்குமே என்னமோ. சீனி வெடி மாதிரி டொமால்ற ஓகே ஓகே ஊட்டி விடுங்க அண்ணன். கொடுங்க, அண்ணனுக்கு கொடுங்க. அப்படி அண்ணனுக்கு கொடுங்க. போங்க போங்க பாருங்க. இவள என்னமோ பின்னாடி சரி, வா. கேக்குறா. வா. கை தட்டிட்டே இருக்கறான் அவன் கை தட்டுறது நிப்பாட்டாடே. என்னமோ பண்றாங்க. அண்ணனுக்கு ஓட்டுங்க, அப்படியே அண்ணனை கூட்டுங்க. நீங்க ஓட்டுங்க, அப்படி ஓட்டுங்க. இருங்க ஊட்டின மாதிரி இருங்க, ஒரு 2 போட்டோ இருங்க போட்டோ எடுத்தீங்க வீடியோ போட்டோ அப்படியே கிளிக் ஆகுதானே வாங்க வாங்க வா. நான் குட்டி தம்பி பேர் வயசுல இருந்தா 2 பேருக்கு. தீபிகா செஞ்ச கேக்கு இது நல்லா இருக்குது. டேஸ்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? பாருடா கை பக்குவம். சூப்பரா இருக்குங்க. பரவாயில்ல. பரவாயில்ல தீபி நல்லா இருக்கு ரொம்ப ஸ்டைல்ல கிளாஸுக்கு போன ஒரு பொண்ணு தான் அப்படியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா நேத்து நாங்க டீ கேக் வாங்குனோம் பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பர் 200 ரூபாய்க்கு. டீ கேட்டியா? அந்த பொண்ணு செய்யல பக்கத்துல ஒரு பொண்ணு செஞ்சுட்டு இருக்கு இல்லக்கா இதே செஞ்சு போய் வாங்கடா, திருப்பி திருப்பி வாங்க. நீ வாங்கிடுதா? அது பாக்ஸை பார்த்து பாருங்க. செப்பல் பாக்ஸ். சரி பாடி பார்த்தீங்க, ரெண்டு வாங்க. இங்க வாங்க எல்லாரும். இங்க வாங்க. அம்மா மகனுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் பொம்மை பாத்தீங்களா? எப்படி வாங்க ஏய் இந்த இதுக்கு மெயின் எனக்காக வந்து சம்லிதா வாங்கி கொடுத்தா. இந்த பேங்கிள் வந்து பெரிய போடுங்க. இல்ல பாத்தீங்க. இது எதுல கட்டிக்கிறது? இது கத்திரி என்ன கொடுங்க, அப்படியே எடுத்து. இந்தாங்க. இருக்கா? விடு போதா அதுக்கு. என்ன தேடுறீங்களா? எங்கிட்ட என்ன தெரியலையோ? ஏய் அம்மா இங்க இருக்காங்க. உனக்கு வீடியோ முன்னாடி முன்னாடி போடுங்க. நீங்க தெரியல கரெக்டா. நீ தான் அம்மா பக்கத்துல தெரியலீங்களா? ஒட்டிச்சா என்ன? இது அது என் பேர் மாத்தி மாத்தி எழுதி பேர் மாத்தி எழுதிருந்தீங்க சார் சாரி ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் சரியா பார்த்தே கொடுத்தது யாரும் அவங்களே கவனிச்சுக்குவாங்க. இவன் டப்பா பார்த்து தெரியுது சாரி. கரெக்டா நான் எழுதிக்கிறேன் டம்முக்கு இருக்கோ. கீதா மேடம் கீதா மேடம் நல்லா இருக்கு கீதாக்கா थैंक यू. சரிங்க பெரிய பெரிய நீங்க பெரிய பெரிய ஓபன் பண்ணி பாருங்க. அதை நாங்கள் பேக்லாம் பண்ணல. நம்மளுக்கு அப்படியே நேரா எழுதி. வாவ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க, நல்லா இந்த கலர்ல இல்ல. நான் அதனால தான் இல்லாத கலர் தான். நான் திருப்பி போறேன். இங்கெல்லாம் எடுத்தோம்னாவே சரி கட்ட நமக்கு செட் ஆகாது. சூப்பரா இருக்கு பாப்பா. எந்த ரசிக்க நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிங்களா செம்ம நல்லா இருக்கும். கலரும் செலக்ஷன் இது இருக்கு. நல்லா இருக்குது நான் சூப்பரா இருக்கு. அப்ப அவங்க தான் வாங்குங்க. காட்டு என்ன பண்றேன்? பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. கத்திரிங்க குத்திக்காதடா. ஏய் சும்மா சும்மா நல்லா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க சாரி இந்த மாதிரி சாரி கான்டாக்ட் சொல்லிட்டே இருந்தா. நீங்க எதுக்கு ஓபன் பண்ற கஷ்டப்படுறாங்க ஓபன். இது வேணட்ட. என்ன
இவங்களே அதை விட்டாதீங்க கொடுத்துருங்க. நாளைக்கு வந்து காலையில எல்லாம் வரேன். கொண்டாடா என்னோடதுடா. இந்த ஊர் காலையில வந்து வர இருங்க. கேக் வெட்டியாச்சு, gift கொடுத்தாச்சு, நம்ம கிளம்புறோம். இன்னைக்கு அனைமா அடுத்து வரேன். உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் தேவை எனக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தம்பி அவங்க அந்த இதெல்லாம் சாரி மேல. ஏய், மறுபடியும் வா. ஏன்? போய்க்க போ. எங்க ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? ஆமாம் ஏதோ வச்சுருப்பேன் போல. சாப்பிட்ற கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு பரோட்டா, எனக்கு தோசை. காமிக்கல. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். சட்னி என்ன ஊத்தி இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என் மேலே வந்து விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்கள் கேட்ட கிளவி வீடியோ வந்துருச்சு. எல்லோரும் கேட்டீங்க பார்த்தீங்களா, எங்கே உங்கள் மாமியா, எங்கே உங்கள் மாமியா? நான் தான் சொன்னேன்ல வந்துருவாங்கன்னு. இப்போ தான் வந்தாங்க சாயந்தரமா. வந்து இப்போ ஏற்ற மனசாட்சியே இல்லாமல் ஒரு வண்டை அடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? எங்கே போய் தூக்கி சுதரன் கிளவி. இப்படி உட்காந்துருந்தேன் பாருங்க, அப்படியே வந்து மேலே விழுந்துருச்சு. அங்கே மாடியில் மயிலா வீட்டு மாடியில் பிள்ளைங்க 2 விளையாண்டுக்கிட்டு கெல்ல பார்த்துக்கிட்டு கத்திப்பிடி. ம், ஐயோ அங்கெல்லாம் வரும், சுத்தமே இல்லை, அத்தனை இதாக இருக்குது. இது இவ்வளோ நீட்டாக இருக்குது. அது வாழாட்டு நெல் ஓயிருக்குது. அப்போ கல்யாணம் கூப்பிட ஓட போய் அந்த தமிழ்ச்சந்தில் நுழைஞ்சிக்கிட்டு இப்படி தனி தமிழ்ச்சந்தில் அவன் வாழை போட்டு நசுக்கிட்டு இன்னொரு குச்சி எடுத்து மண்டையிலேயே குட்டு. நீங்கள் கேட்ட எங்கள் அத்தை வந்துட்டாங்களா? இன்னைக்கு தான் வந்தாங்க, ஒரு சாயந்தரம் போல் வந்தாங்க. அக்காவுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்த சாரீ இப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. செட்டு வந்து இப்போ நம்ம இங்கேயே ஓகே சொல்லிட்டோம். ஏப்பா அங்கே வந்து நல்லா இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் இதுவே ஓகே தான் நம்மளுக்கு. அதனால் செட்டு வந்து இதுவே நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சாரிக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, என் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க, பாப்பாவோட பட்டுப்பாட சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய் டாடா. என்னடா நான் மட்டும் முடிச்சுடுறேன்னு பார்க்குறீங்களா? 2 பேரும் பைல்வான் ஆகிட்டாங்க, அன்யூனிஃபார்மில் இருக்காங்க, அதனால தான். ஓகே பாய். இன்றைக்கி வந்து கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு தோசை, அவங்களுக்கு பரோட்டா.